விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையை முறையாக தூர்வாரி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பதால் தற்போது தண்ணீரை சேமிக்க முடியாமல் அணை வெறும் காட்சி பொருளாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ளது வீடூர் அணை. 89 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த அணை 1959ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அணையின் மொத்த நீளம் அகலம் முறையாக 15,800 அடி மற்றும் 37 அடி ஆகும். அணையின் மொத்த கொள்ளளவு 32 அடி ஆகும். விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3200 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் வகையில் அமைந்துள்ள இந்த அணையின் பிரதான கால்வாய் 176 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். இந்த அணை தமிழக அரசின் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. கடந்த சில மாதங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் விட்டு விட்டு லேசான மழை பெய்து வந்தது. ஒரு சில தினங்கள் கனமழையும் பெய்தன. ஆனால் வீடூர் அணையில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாமல் தண்ணீர் வீணாக திறந்துவிடப்பட்டு கடலில் கலந்தது. தற்பொழுது வரை அதிகப்படியான மழை பெய்தாலும் கூட சரியான முறையில் வீடூர் அணையில் தண்ணீர் தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வீடூர் அணை முறையாக பராமரிப்பு இல்லாமல் இருப்பதால் முன்பெல்லாம் மழை பெய்ததும் வீடூர் அணை நிரம்பி கடல் போல காட்சியளிக்கும் நிலையில் தற்பொழுது வீடூர் அணை தண்ணீர் இல்லாமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முழுக்க காரணம் வீடூர் அணை முறையாக பராமரிப்பு இல்லாமல் தூர்வாராமல் இருந்ததால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியவில்லை என்றும், இதனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையில் இருந்த தண்ணீரையும் அணை பாதுகாப்பு கருதி திறந்துவிட்டு விட்டார்கள். இதனால் தற்பொழுது தண்ணீர் இல்லாமல் வீடூர் அணை வெறிச்சோடி காணப்படுகிறது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் நடவடிக்கை மேற்கொண்டு அணையை முறையாக தூர்வாரி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த வாட்டி தண்ணி இல்லாம ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. வறட்சியா பார்க்கவே நல்லா இல்ல. இந்த வாட்டி மழை இல்லாம தூர் வராம, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வருஷம் வந்து மழை கம்மியா போய் சரி கம்மியா இருக்குது. ஆனா வந்து டேம் வந்து கொஞ்சம் தூர் வரனா கொஞ்சம் பள்ளம் வந்து எடுத்து தண்ணி தேங்கும். ஆனா வந்து இப்ப நீர் கீழே வந்து பாசனத்துக்கு தண்ணி பத்தாது. இந்த வருஷம் பத்தாது. விழுப்புரத்துல இருந்து இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு அணை வந்து இந்த வீடூர் அணை தான். இந்த வீடூர் அணைக்கு குடும்பத்தோட நாங்க வருவோம். நல்லா தண்ணி வசதியோட நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கோம். பிள்ளைங்களோட விளையாடுறதுக்கும் அங்க பார்க் இருந்தது. பார்க்கு பராமரிப்பு இல்லை. தண்ணி இப்போ இந்த ஆண்டு மழை பெய்தும் தண்ணி நீர் வரத்து வந்து இங்க ரொம்ப கம்மியா ரொம்ப இல்லாமலே இருக்கு. அதோட இல்லாம இங்க வந்து நிறைய பயணிகள் வர்றதால இங்க இருக்கிற அந்த பார்க்கு, அப்புறம் குடிநீர் வசதிகள் மற்றும் இதர போக்குவரத்து வசதிகள் செஞ்சு கொடுத்தா அரசுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். நன்றி. உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடூர் அணையை தூர்வாரி விவசாயிகள் மக்கள் பயனடையும் வகையில் இந்த அணையில வந்து நீரை தேக்க வேண்டும் என்பதே அனைத்து விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கோபிநாத்.